வணக்கம் நண்பர்களே, நான் ஷாஜின். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ருத்ரன் பட விழாவில் ராகவ லாரன்ஸ் வந்து ஒரு கதை சொன்னார். அது கதை கிடையாது, அது நிஜம். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் ரொம்ப நாள் ஆசை அன்னதானம் போடணும் அப்படின்னு. அப்போ அவர் அன்னதானம் போட்டுட்டு இருக்கும்போது மேலே ஒரு கழுகு வந்து ஒரு பாம்பை தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த பாம்புல இருந்து ஒரு துளி விஷம் வந்து சாப்பாடில் வந்து கொஞ்சம் பேர் செத்து போயிடுறாங்க. அப்போ சித்திரகுப்தர் போய் கடவுள்கிட்ட கேட்குறாரு, இந்த பாவ கணக்கு வந்து யார் பேரில் போடுறது அப்படின்னு. அப்போ கடவுள்கிட்ட சொல்றாரு, இதை வந்து அந்த அன்னதானம் போட்டு ஒரு பேரில் போடவா அப்படின்னு. அவரே இந்த ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருக்காரு, அவர் மேலே எப்படி போடுவார் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அப்புறம் கேட்குறாரு, கழுகு மேலே போடவா அப்படின்னு. கழுகு வந்து பசிக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு, அப்போ அது மேலே எப்படி போடுவா அப்படின்னு கடவுள் கேட்குறாரு. அப்புறம் அந்த பாம்பு மேலே போடவா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ கடவுள் சொல்றாரு, அதே உயிருக்கு பயந்து போயிட்டு இருக்கு, அப்போ அது மேலே எப்படி போடுவா அப்படின்னு. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் சொல்றேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பெரியவர் அன்னதானம் போடுறாரு. அப்போ 2 வயசான பெரியவங்க அந்த வழியா வந்து ஒரு கடையில் விசாரிக்கிறாங்க, இங்கே யாருப்பா அந்த அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கடையில் 4 பேர் சொல்றாங்க, இங்கே லெஃப்ட்ல போய் ரைட்ல போங்க, அங்கே தான் போடுறாங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்டப்போ செத்துடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பெரியவங்க சாப்பிட்டாங்களே திரும்பி போறாங்க. அப்போ கடவுள் வந்து அந்த சித்திரகுப்தரை கூப்பிட்டு, அந்த பாவ கணக்கை யார் மேலே போடணும்னு கேட்டல, இந்த 4 பேர் மேலே போடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த 4 பேர் வந்து எல்லா ஊர்லேயுமே அந்த 4 பேர் இருக்காங்க. அது வந்து 4 பேரை வந்து இதனால வந்து அவங்களுக்கு என்ன பலன் என்ன பிரயோஜனம் அப்படின்னு தெரியாது. எல்லார் வீட்லையுமே எல்லாம் இருக்கு, ஆனால் பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த 4 பேர் வந்து எதுக்காக அதை சொல்றாங்க அப்படின்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் எதனால சொல்ல போறாங்கன்னு அவங்களுக்கு விஷயமும் தெரியாது. ஆனால் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும், ஒப்பேற்றணும். ஸோ அதுதான் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கும் வரை இந்த உலகத்தில் நம்முடைய பாரத பிரதமர் எவ்வளவுதான் மேலே கொண்டு போய் இந்தியாவை வல்லரசாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இதே போல 4 பேர் கொண்ட ஒரு சின்ன சின்ன குழுக்கள் அதுக்கு தடையாக இருக்கிறது. ஸோ இந்த 4 பேர் திருந்தணும் அப்படின்னா இதுக்கு எதுவும் செய்ய முடியாது. இந்த போன தலைமுறையோட இவர்கள் திருந்திடுவார்கள் அப்படின்னு நாம நினைச்சா அது நடக்குது. ஸோ இந்த ஜெனரேஷன்லையுமே அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நன்றி.